இன்றைக்கு நம்ம செய்திக்காக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. அது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் தாமே இந்த வார்த்தை கூட பேசுவதற்காக நம்முடைய கண்களை மூடி எல்லாம் சோதனை பண்ணுங்க. சோதரம் எல்லா ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தேவ பக்தியின் வித்து அல்லது தேவ பக்தியினுடைய சந்ததி என்கிற தலைப்பில் நம்முடைய வார்த்தைகளை கேட்க தியானிக்க பேச கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தலைப்பு தேவ பக்தியினுடைய வித்து அல்லது தேவ பக்தியினுடைய சந்ததி. முதல் வாரத்தில் நம்ம தியானித்தோம் இயேசு ஸ்ரீயின் வித்து அல்லது ஸ்ரீயின் சந்ததி தன்னை போல மாற்றுவதற்காக. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த சந்ததி, பரிசுத்த வித்து, தன்னை போல பரிசுத்தமாக நாம் ஜீவிப்பதற்காக. மூன்றாவது வாரத்தில் நம்ம தியானித்தோம் இயேசு ராஜரீக வித்து, ராஜரீக சந்ததி, நம்மை ராஜாக்களாக மாற்ற. இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய இந்த செய்தி அவர் தேவ பக்தி உள்ள வித்து. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருக்கோம். எதற்காகனா நாமும் அவரை போல தேவ பக்தி உள்ளவளாய் இருப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவ பக்தியின் வித்தாக, தேவ பக்தியின் சந்ததியாக தேவன் உலகத்தில் வந்தார். இப்போ நம்ம ஜீவியத்தை பார்த்தா நம்ம இப்போ பக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். இயேசு விரும்புகிற ஒரு காரியம், இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தமக்குள்ளே எப்படி தேவ பக்தி இருந்ததோ, அந்த பக்தி எப்படி பற்றி எரிந்ததோ, அந்த பக்தியில் எப்படி வைராக்கியம் உள்ளவராய் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினாரோ, அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவரை போல பக்தி உள்ளவளாக, பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இவரை குறித்த பல வசனங்கள் இருக்கும். இப்போ ஒரு வசனத்தை எடுத்து நீ வாசிங்க. கடைசியாக இந்த வசனத்தை தியானிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. நல்ல கவனிங்க. உம்முடைய வீட்டை குறித்துதான உண்டான பக்தி வைராக்கியம். இது மெசியாவின் சங்கீதம் தான். உம்முடைய வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுங்கிறாரு. என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல விழுந்தது. அல்லேலூயா. பிதாவை குறித்துதான காரியத்தை சொல்கிறார். உம்மை குறித்து அல்லது உம்முடைய வீட்டை குறித்து, உம்முடைய ஆலயத்தை குறித்துதான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுங்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. நமக்கு சபையின் மேல் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய வீட்டை குறித்து, ஜப வீட்டை குறித்து, அவருடைய ஆலயத்தை குறித்து, அவர் இரத்தத்தினால் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை குறித்துதான அந்த பக்தி வைராக்கியம் இயேசுவை போல
நமக்கு அது பச்சிக்கணும். ஒரு அலைய சொல்லலே லோயா, அது பற்றி எரியணும். நம்ம அநேகருக்குள்ளாங்க அந்த பக்தி வைராக்கியத்தை பார்க்கவே முடியல. அப்போ எங்கே ஆண்டவர் இந்த அனுபவம் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரை. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. இங்க நல்ல கவனிங்க. பின்பு யூதருடைய பண்டிகையினுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்தும் போட்டு பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை. நல்ல கவனிங்க. இப்ப அங்க சொல்றாரு, உங்க வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம் என்னை பச்சது. அது யாருடைய வீடு? பிதாவின் வீடு. ஒரு அலைய சொல்லலே லோயா. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி அதை நிறைவேற்றி முடித்தார். ஒரு அலைய சொல்லலே லோயா. ஆக பிதாவின் வீடு என்கிறார். கிட்டத்தட்ட 60 இடத்துல பிதா என்கிற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல யூதருடைய பண்டிகை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற நாள் 12வது வயதில் தேவாலயத்துக்கு போனார். அப்பெல்லாம் இதை ஆண்டவர் செய்யவே இல்லை. நாயப்பிரமனின் காலத்தின்படி ஆராதனை நடந்திருந்தது. அப்போ தேவாலயத்துக்கு போய் ஆண்டவர் 12வது வயதில் போதகர் நடுவில் அதிகாரமாய் அவர் உபதேசித்தார். அலேலுயா. வேதாங்கமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தேவாலயத்துக்கு போகும்போது ஆபிரகாமினுடைய குமார்த்தி 18 வருஷமாக பெலிவினப்பட்டிருந்த அவளுக்கு தேவன் நிமிர முடியாத குணியை நிமிர செய்து அற்புதமான தேவாலயத்தில் அது நடந்தது. அலேலுயா. இன்னொரு முறை சோம்பி கையை உடையவனை மறுக்கையை போல மாற்றினவன் தேவாலயத்தில் நடந்துச்சு. ஆனால் எந்த இடத்திலும் ஆண்டவர் கோபப்படலை. இப்போ இந்த இடத்துல இங்கே முதல் வசனத்திலே வாசிக்கும் போது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா என்று எழுதப்படுகிறது. அதன் முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கும். ஒரு அலைய சொல்லலே லோயா. ஆக கர்த்தருடைய பஸ்கா என்று எழுதப்பட்டிருக்கும். இப்போ அந்த பண்டிகையை மாற்றிட்டாங்க. தங்களுடைய பெயர்களையே அந்த பண்டிகை மாற்றிட்டாங்க. இது யூதருடைய பண்டிகை. அலைய சொல்லலே லோயா. கர்த்தருடைய பண்டிகையை மாற்றி, கர்த்தருடைய பிரமாணங்களை மாற்றி, கர்த்தருடைய கற்பனைகளை மாற்றி, இவங்க மனுஷ கற்பனைகளின்படி மனுஷ உபதேசத்தின்படி இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பண்டிகையை தங்களுடைய பெயர்களிலே யூதருடைய பண்டிகை என்று மாற்றி சுயமாக அதை வைத்து கொண்டார்கள். அலேலுயா. பழைய காலத்தில் ஒரு சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆரோனுடைய ஜீவிதத்தில் எனக்கு முன்பாக போகக்கூடிய ஒரு தெய்வம் எங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லா காதனைகளை கழற்றி கொடுத்து அக்னியில் போட்டு கன்று குட்டிகளை அவன் உருவாக்கினான். ஆனால் அது எப்படி கொண்டாடினாங்கன்னா, அது விற்கிறதானாலும் அவங்க கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடினார்கள். ஒரு சொல்லலே லோயா.
வெளியில் கர்த்தருக்கு பண்டிகைனாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா விக்கிரமாக இருக்குது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய காரியம் கர்த்தருடைய பண்டிகையை தங்களுடைய பண்டிகையாக மாற்றி கொண்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் தேவாலயத்துக்கு ஆண்டு போகிறார். அன்றைக்கி மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர வியாபாரம் நடக்கும். அது யூதருடைய பண்டிகையில் 2,56,500 மிருகங்களை பலியிடுவாங்களாம். 2,56,500 மிருகங்களை அன்றைக்கி மாத்திரம் பலியிடுவாங்கன்னா அன்றைக்கி எப்படி வியாபாரம் நடந்திருக்கும். இப்போ ஆண்டவர் ஏன் கோபாட்டினாருன்னா, ஆராதிக்கிற இடம், உபதேசிக்கிற இடம், தேவனை துதிக்கிற இடம், சாட்சியாக இருக்கிற இடம், தேவன் மகிமைப்படுகிற இடம், ஆவியானவர் அசைவாடுகிற இடம். அங்கே ஆராதனை கிடையாது, உபதேசம் கிடையாது. யூதருடைய பண்டிகை என்று வியாபாரங்கள் தேவாலயத்துக்குள்ளே நடக்குது. அதனால தேவன் கயிற்றை எடுத்து சாட்டையை உண்டு பண்ணினார். ஒரு லலை சொல்லலே லூயா. இன்றைக்கி என்ன செய்வார் தெரியுங்களா? நான் அதை சிந்திக்கும் போது அநேக சபைகளில் கயிறில் கம்பியை சுருட்டி வச்சிருப்பார். ஏன்னா சபையில் நடக்கக்கூடிய காரியம் நமக்கு நல்லா தெரியும். அட்டூழியங்கள் எப்படியெல்லாம் நடக்குன்ட்டு. சபையில் எப்படி இருக்கணும்னு கூட சிலருக்கு தெரியாது, எப்படி பேசணும்னு கூட தெரியாது. சபை சபையாக இல்லை, ஆராதிக்கிற இடம், அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். ஆக ஆண்டுடைய அந்த பக்தி வைராக்கியம், என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்கிட்டீங்களே. அலேத்துங்களே லூயா. அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் நீங்கள் வாங்கக்கூடாது, ஆலயத்தில் இருக்கக்கூடிய காளையோ ஆட்டை புறாவை தான் நீங்கள் என்ன செய்யணும், வாங்கணும். அலேத்துங்களே லூயா. அதுக்கு 4 மடங்கு விலை உயர்த்தி வைத்திருப்பாங்க. காசுக்காரர்கள்னா பல தேசத்திலிருந்து யூதர்கள் வருவாங்க. அந்த கரன்சி மாற்றணும், அந்த பணம் கொடுத்து பணம் மாற்றணும். இப்படி தேவாலயத்தில் தேவனுடைய போதனை இல்லாமல், தேவனுடைய ஆராதனை இல்லாமல், அது தங்களுடைய பண்டிகையாக இஷ்டம் போல மாற்றியதுனால சங்கீதம் 69:9 தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக தேவ பக்தியுள்ளாக சந்ததியாக இயேசு வந்தார் என்பதற்காக, தேவ பக்தியை நிறைவேற்றுவதற்கு, வெளிப்படுவதற்கு இயேசு வந்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த கயிற்றை உண்டு பண்ணி என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்கிட்டீங்களே. அலைச்சங்களே லோயா. கல்லருடைய குகையாக மாற்றிட்டீங்களே என்று காசுக்காரர்களை விரட்டி பலகையை கவிழ்த்து அது இடங்களெல்லாம் அது தேவனை ஜெபிக்கிறது இடமாக இருப்பதினால தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை தேவன் காட்டினார். ஒரு அலை சொல்லலையா, சத்தமாக சொல்லலையா. சில சபைகளில் விளையாட்டாக நினைப்பாங்க, இஷ்டம் போல் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஆண்டு கை வச்சானா நிலைமை மாறிடும். ஆண்டு பொறுமையாக இருப்பார், 4வது தலைமுறை போய் பாதிக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவருக்கேற்ற பக்தி உள்ள வைராக்கியத்தோடு கூட ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அலை சொல்லலையா. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வந்தார் அப்படின்னா, ஒரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்து வாசிக்க. மல்கியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவன் யாரு? ஆதாமை ஒருவனல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. யாரிடத்துல? ஆதாம் பரிபூர்ணமாய் அவரிடத்தில் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவரிடத்திலும் இருந்தது. சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷத்திலிருந்து பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானேங்கிறார். ஒரு அலே சொல்லலேலுயா, கையில சொல்லுங்க பலேலுயா.
கர்த்தர் தேவன் நினைத்த ஒரு காரியம், ஆதாமின் மூலமாக தேவ சந்ததிகள் பிறக்க வேண்டும் என்று நினைத்து அவரை ஒருவனாக மாத்திரமல்ல, அவளுக்கு இணையாக ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஆனால் ஆதாம் அந்த ஆலோசனைக்கு தடையா இருந்தான். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சர்பத்தினுடைய ஆலோசனைக்கு தான் செவி கொடுத்தான் தவிர தேவ ஆலோசனைக்கு செவி கொடுத்திருந்தால் இப்படி நம்ம பிரசங்கம் பண்ண தேவையில்லை, இயேசு வரவும் தேவையில்லை. ஒரு அலை சொல்லலையா? எல்லாருமே தெய்வ பக்தியாக இருந்திருப்பாங்க. அவனும் அதற்கு தேவ சிந்தனைக்கு இடம் கொடுக்காதனால, அது கீழ்ப்படியாதனால, அது விருப்பத்திற்கு இடம் கொடுக்காதனால அவன் நிமித்தமாக எல்லாரும் பக்தி அற்ற சந்ததிகளாக மாற்றினார். அதாவது சங்கீதத்தில் ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. அலேச்சன்களேலுயா, கையில சொல்களேலுயா. அதனால இயேசு கிறிஸ்து அதை மீண்டும் அந்த பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததிகளை தன் மூலமாக ஏற்படுத்துவதற்காக அவர் மானிடராய் மாம்ச சரீரங்களிலே இயேசு கிறிஸ்து தேவ பக்தி உள்ள வித்தாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக அவர் வந்தார். அலேச்சன்களேலுயா. பக்தி ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன செய்தார் அப்படின்னா, எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க. பக்தி உள்ளவன் யாரும் கிடையாது. ஏதேனில் அவன் குழந்தை பக்கல, தப்பு செய்த பின்னாடி தான் அவன் சாயலா அவர் ரூபமாக பெற்றதுனால யாருமே பக்தி கிடையாது. அப்போ தான் ஆண்டவர் தேடுறாரு, யாராவது பக்தி உள்ளவங்க ஒருத்தர் இருப்பானா. சங்கீதத்தின் வசனத்தில் ஒன்று வாசித்து பார்த்தா தெரியும். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. சங்கீதம் 4, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி போதும். அவ பக்தி உள்ளவனை வேற வழியில் யாராவது பக்தியா இருக்கிறாங்களா என்பதை அறிந்து தேவன் தமக்காக அந்த பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டார். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? அப்படி தெரிந்து கொண்டவங்க தேவ பக்தியாக இருந்தாங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்க பக்தியாக இருந்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க இந்த இதிலேயே பக்தியாக இருக்கிறாங்கன்னா நமக்கு பக்தி உள்ளவளாக இருப்பாங்க என்பதை அறிந்த தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறார். அலே சொன்னே இல்லையா? அப்படிதான் நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ ஆபிரகாமினுடைய ஜீவிதத்தை பார்த்தீங்கன்னா, கல்தேர் பட்டணத்தில் வாழ்ந்தவன் தான், ஊர் என்கிற தேசத்தில் வாழ்ந்தான். அவனுக்குள்ள ஒரு பக்தி இருந்துச்சு. அவன் காலத்தில் தான் ஆண்டவர் பார்த்தார். அவன் தகப்பன் தேராகும் சிலைகளை செய்து விற்கக்கூடியவன். வேத பண்டிதர்கள் எழுதும்போது ஒரு முறை ஆனால் ஆபிரகாமுக்குள்ளே அந்த விசுவாசம் கிடையாது, தேவ பக்தி உள்ளவன, ஏதோ ஒரு பக்தி அவன்கிட்ட இருந்திருக்கு. அப்பா தகப்பன் சொன்னாரா, நான் வெளியூருக்கு போகிறேன், அதனால் இதெல்லாம் நீ கவனிச்சிக்க, அப்படி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரா. அப்போ ஆபிரகாம் சின்ன வயசுலேருந்து இவைகளெல்லாம் தெய்வம் அல்ல என்று தகப்பனுக்கு சொன்னார். அதெல்லாம் எனக்கு தான் தெய்வம் அப்படின்னாரா. தகப்பன் போய் வருவதற்குள்ளே இவன் ஒரு கம்பை எடுத்து எல்லா சிலை என்ன பண்ணியிருக்கிறான், ஒடிச்சிருக்கிறான். ஒடித்து ஒரே சிலையின் இடத்துல இந்த கம்பை அப்படியே கையில் பிடிச்ச மாதிரி வச்சுருக்கிறான். அப்போ அவன் தகப்பன் வந்து கேட்டேன், இதெல்லாம் இப்படி யார் இப்படி பண்ணா அப்படின்னா, நான் பண்ணல, அந்த தெய்வம்தான் எல்லாத்தையும் பண்ணிச்சு அப்படின்னா. எனக்கு தெரியாதா? அது வச்ச இடத்துலேருந்து என்ன செய்யாது, அசையாது, பேசாது. நீ எப்படா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு சொல்லும்போது தான் அந்த பக்தி அவனுக்குள்ளே இருந்ததுனால ஆபிரகாமை 75வது வயது தெரிந்து கொண்டார். உலலே சொல்லலே இல்லையா? சத்தமாக சொல்லுங்களே இல்லையா? இப்படி நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம பக்தியாக இருந்ததுனால கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
அப்போ ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அதனால்தான் ஆபிரகாமுடைய வம்சத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியில் நம்ம வரோம். நீங்களும் நானும் ஆபிரகாம் வம்சத்தார். பல சாட்சிகள் எல்லாம் கேட்குறோம். நான் அப்பெல்லாம் ரட்சிக்கப்படல. ஆரம்ப ஸ்டேஜ் ஊட்டியில் தாசில்தார் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியல, அவர் பேர் மணி. இப்போ இன்றைக்கி கேரளாவில் நடக்கிற 18 முறை அவர் மலைக்கு போயிருக்கு. 18 முறை. ஆனால் அவங்க வீட்டில் பில்லி சூனியங்கள், சத்துருடைய போராட்டம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த செய்தி எங்கள் சபைக்கு வந்ததுனால எங்கள் அம்மா எல்லாம் அன்றைக்கெல்லாம் சபையாரெல்லாம் போயிடுவாங்க, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாந்திரிக கட்டுகளை உடைக்கப்பட்டு சச்சாவுக்கு கன்வர்சன் கொடுத்து ஒரு பாடலை பாடினார். அப்போ ஏன் அவரை தெரிந்து கொண்டாருன்னா, அவருக்குள்ளாக அந்த 18 வருஷமாக தன் அறியாத ஒன்றுக்கு அவர் பக்தியாக இருந்திருக்கிறார். ஒரு அலேச்சுங்களே லூயா, கையில் வச்சுங்களே லூயா. அந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். இதுதான் சத்தியம். நம்ம சபையில் சாம்பல் பிரதர் இருக்கிறாரு. அவரும் 18 வருஷமாக போனவர் தான். அவர் சாட்சி சொல்ல அவருக்கு தெரியலை. அவர் இருக்கிற பக்தின்னா என்கிட்ட நிறைய காரியம் பேசுகிறார். அவங்க போகிற ஆலயத்தில் எந்த சாப்பாடு காரியம் அத்தனை காரியங்கள் பயபக்தியோடு செஞ்சிருக்கிறார். பாருங்க, அந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் நம்முடைய சபைக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போது பல விதங்களிலே பக்தி உள்ளவர்களை தமக்காக தேவன் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு பக்தியுள்ள சந்ததிகளை எழுப்புவதற்காக தேவன் நம்மை, உலகத்தில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, தேடி தேடி நம்மை கண்டுபிடித்து நாம் அவருக்கேற்ற பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த தேவன் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தமக்காக தெரிந்து கொண்டார். இப்போ தாவீது இருக்கா, யூத கோத்திரத்தை சார்ந்தவன் தான். அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டதற்கு என்ன நோக்கம் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு பக்தி இருந்துச்சு. என்ன பக்தி இருந்துச்சு? நீங்கள் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17. அப்பொழுது தாவீது, இப்போ பெலிஸ்தன் நிற்கிறான். இப்போ தாவீது வரான். எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க, சவுலும் பயந்து இருக்கிறாங்க, இவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் மிலிட்ரி எல்லாரும் பயந்து கிடக்கிறாங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. ஏன் அப்படி கேட்கறான்னா, இவனுக்குள்ள கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம் இவனுக்கிட்ட இருக்கு. அதனால என்ன கிடைக்கப்படும் என்று கேட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அதுதான் அவனுக்கு பக்தி. ஜீவனுள்ள சேனைய நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திப்பதற்கு, சேனையை நிந்திப்பதற்கு அவனுக்கு வைராக்கியம். இவன் எம்மாத்திரம். ஒரு அல்லேலூயா. என் தேவன் எங்கே? கர்த்தருடைய சேனையின் ஜனங்கள் எங்கே? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் தேவ பக்தி உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர். அந்த வைராக்கியத்தை இவனுக்குள்ள எழுப்புது. அல்லேலூயா. கையில் போய் சொல்லுங்களேலூயா. அந்த வைராக்கியம் சின்ன வயதிலிருந்தே தாவீதுக்கு அந்த வைராக்கியம் இருந்ததுனால தான் அந்த தாவீதை சமர்சி இஸ்ரவேலுக்கு அந்த பக்தி உள்ளவனை, வைராக்கியம் உள்ளவனை தேவன் தனக்கென்று ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டார். பல விதங்களிலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும்.
சவுல் நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்போது கலாத்திற்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி பாருங்க. கலாத்திற்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கணும். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும், நெல்ல கவனிங்க, என் ஜனத்தார் இருக்கிறாங்க. இதில் நியாயப்பிரமாணத்தின்காரர்கள் என் ஜனத்தாரின் அநேகரை பார்க்கிலும், யூத மார்க்கத்திலே தேறினவனாய், யாரு அவனை சொல்றேன், யூத மார்க்கத்திலே நான் தேறினவனாய், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக, பாரம்பரிய நல்ல விஷயங்கள், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனுமாய் இருந்தேன். மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதுதான் இவனை தெரிந்து கொண்டார். இவனுடைய பக்தி வைராக்கியம் என்ன? சபையை பாழாக்குவது, புருஷர்களையும் ஸ்திரீகளையும் சிறைப்படுத்தி சிறையில் அடைப்பது. நியாய பிரமாணத்தின்படி மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். சேவானை கொலை செய்ய காரணமாக இருந்தவன் தான் இந்த சவுல். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், ஒன்றில்லாத விஷயத்துக்கு இப்படி இருக்கிறான்னு நமக்குன்னு தெரிந்து கொண்டா இப்படி இருக்கும். ஒரு அலைய சொல்லலேலுயா. தமஸ்கு போகிற வழியில் சடுதியான தேவ வல்லம் இறங்கி சவுலே சவுலே என்று அழைத்து அந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு அவன் மூலமாக நிருபங்களை எழுதவும் அநேக சபைகள் கட்டவும் புறஜாதிகளுக்கு என்று பாத்திரமாய் தெரிந்து கொண்டு வந்தான் அப்போஸ்தலனாய் பவுல். ஒரு அலைய சொல்லலேலுயா. காரணம் அவனுக்குள் இருந்த ஒரு பக்தி எல்லாரை பார்க்கிலும் நான் ரொம்ப பக்தி உள்ளவனாக இருந்தேன். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டான். இப்படி தான் நம்மளை தெரிந்து கொண்டான். இதை சிந்திக்கும் போது என்னுடைய ஜீவியம் நம்ம பவுலை போல அல்ல. எங்கள் வீட்லேயே நான் என்ன பண்ணேன், கதவு உடைச்சேன், ஜன்னலை உடைச்சேன், எல்லாமே வருகிற அத்தனை ஊழியக்காரனும் திட்டாத திட்டினேன். அது ஏதோ எனக்குள்ள ஒரு பக்தி இருந்திருக்கு. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலுயா. அதனால நான் பக்தி வைராக்கியமாய் இயேசுவுக்காக என்ன வந்தாலும் நிற்பதற்கு அந்த பலத்தையும் விசுவாச வாழ்க்கையும் தந்திருக்கிறார். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், நான் சபைக்கு விரோதமாக செஞ்சேன், ஊழியக்கார விரோதமாக எழும்பினேன், நிறைய மந்திரவாதிகளும் அத்தான் சாட்சி சொல்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை தமக்காக அந்த பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டு இப்படி அவர்கள் மூலமாக அந்த பக்தி விருத்தியை பல இடங்களிலும் அவர் கிரியை செய்து அநேகரை பக்தி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக கர்த்தர் அவர்களையும் பிரயோஜனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னொருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னா அந்த கொர்நேலியு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இத்தாலியம் பட்டாளத்தில் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய, நல்ல கவனிங்க, ரொம்ப நல்ல மனுஷன், ரவுடித்தனம் பண்ணல, விக்கிராதனம் பண்ணல, 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட, கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் தேவ பக்தி உள்ளவன். ஒரு அலைய சொல்லலேலுயா. ஆனால் தேவ பக்தி தான், ஆனால் ரட்சிக்கப்படலை. தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியல. நன்றாக ஜெபிக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன், தூதனை பார்க்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான், உபவாசிக்கிறான், குடும்பத்தினர் அனைவரோடு ஜபத்தில் இருக்கிறான். ஆனால் பக்தி உள்ளவன், ரட்சிப்பு இல்லை. ஒரு அலைய சொல்லலேலுயா. ரட்சிப்பு இல்லை, தேவ பிள்ளையா மாறல. ஆண்டவர் பார்த்தார், இவனை தமக்காக தெரிந்து கொண்டான். அலைய சொல்லலேலுயா. யோபா பட்டணத்தில் அங்கே பேதுருவுக்கு தரிசனமாகி அவனை அனுப்பி இவன் வீட்டுக்கு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஏன் வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தார் என்பதை பிரசங்கித்து
அந்த பிரசங்க நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறுநில் குடும்பத்தினர் அனைவரும் மேலே ஊற்றி தண்ணீருக்கு தடை என்ற என்ன இல்லை என்று ஞானஸ்நானம் எடுத்து அந்த பக்தி உழவனை தேவனுக்கு என்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதுவும் இன்றைக்கு அதான் செய்கிறார். பக்தி உழவனை தமக்காக தேவன் தெரிந்து கொண்டார். தம்மை போல பக்தி உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று ஜீவனுள்ள தேவனுக்கு அவள் பக்தியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ அத்தனை பட்டணத்தாருடைய ஜீவிதத்தில் நீங்கள் பார்க்க போகிறோம். பவுல் அங்கே தான் போகிறான். இப்போ அவன் பெற்றுக்கொண்ட அந்த பக்தி வைராக்கியத்தோடு பாருங்க, விக்கிரங்கள் நிறைந்த இடம், அந்த பட்டணம் முழுவதும் புதுசாக ஒரு தெய்வத்தை குறித்து பேச முடியாது. பவுல் அப்படியே பார்த்துட்டு வரேன். எல்லா தெய்வத்துக்கு முன் பலிபீடத்தில் ஒரு பேர் இருப்பதை பார்க்கிறான். ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை ஒரு கோவிலை பார்க்குறான். அங்கே எழுதப்பட்டிருக்கு அறியப்படாத தேவன். அல்லேலூயா. அறியப்படாத தேவன். ஆனால் அவங்க பக்தியாக அதை பண்ணியிருக்கிறாங்க. பவுல் அதை வைத்தே பிரசங்கம் பண்ணி அவர்களை பக்தி உள்ளவளாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா. வாசி பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை, இது 23ஆவது வசனம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, மார்ஸ் மேடையில நடுவில், அது மேடை இருக்கு, ஏதாவது அந்த ஜனங்கள் வினோதமாக பேசுன விரும்பினா அந்த மார்ஸ் மேடையில் போய் நின்று தான் பேசணும். அது அவங்களுக்கு விருப்பம். புதுசாக ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு விருப்பம்னா அந்த மேடை ஒன்று இருக்கும், அங்கே மீட்டிங் நடந்தால் அங்கே எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் போயிடுவாங்க. நின்று அத்தனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று. அப்ப அவங்க தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்க எந்த விஷயத்துல தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். நான் பார்க்கிறேன். தேவன் அறியல, விக்கிரங்களை ஆராதிக்கிறாங்க. அறியப்படாத தேவன் பேரே கிடையாது. அதனால எல்லா நிலையிலும் நான் பார்க்கிறேன் நீங்க தேவ பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேலூயா. வாசிங்க. எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து, நான் பார்த்தேன் அத்தனை பட்டணம் முழுவதுமாய் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று, அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. பவுலுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் மாத்திரமல்ல, அந்த அனந்த ஞானம் பாருங்க. அந்த அறியப்படாத தேவனை, அந்த அறியப்படாத தேவனுடைய பேர் எனக்கு தெரியும். அவன் நினைச்சிருப்பான், நானும் ஒரு காலத்தில் அவரையும் அறியாதவனாயிருந்தேன். இப்ப நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறியப்படாத தேவனை நான் அவரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நான் அவரை அறிந்திருக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். அவர் யாரு? உலகத்தையும் அதில் உண்டாயிருக்கிற யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியா, வானத்துக்கும் பூமிக்கு அந்த தேவனார் ஆண்டவராய் இருக்கிறபடியா, கைகளினால் கட்டப்பட்ட, கைகளின் எப்படி கொண்டு வர பாருங்க, கையினால கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அவர் வாசம் பண்ணுவது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல, அவர் யாதொன்று தேவையானதை போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஒரு அல்லேலூயா. இப்ப அதுல நிறைய பேர் ஏற்றுக்கொள்றாங்க. தேவன் அந்த பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அது முழுமையான நம்ம வாசிக்க முடியாது. 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 34. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை
குறித்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு. கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று சொன்னார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அவர் அவளை விட்டு போய்விட்டார். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். ஒரு அல்லேலூயா. அந்த பக்தியுள்ள ஒரு சிலர் அவனை பற்றி கொண்டு அவர்கள் விசுவாசிகளாகி தேவனுக்கேற்ற பக்தி உள்ள சந்ததியாக தேவன் அவர்களை மாற்றினார். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் தேவ பக்தி உள்ள வித்தாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக பிறந்தார். நமக்குள்ள இருக்கிற பக்தி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? ஒரு காலத்தில் நம்ம எல்லா விதத்திலும் பக்தி உள்ளவளாக இருந்தோம். அன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உலகம் நம்பும் அவங்க பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கெட்டதை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்னா அந்த பக்தி நம்ம விட்டு போச்சு, அந்த சாட்சியின் ஜீவன் போச்சு. ஆனால் மீண்டும் நம்மை புதுப்பித்து மீண்டும் பக்தி உள்ள சந்ததியாக தேவனை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சாட்சி அந்த குடும்பங்களா பக்தி உள்ள குடும்பங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஒரு காலத்தில் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. தேவ பிள்ளைகள் என்றைக்கும் பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மீகா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். தேசத்தில் பக்தி உள்ளவன், இப்ப ஆண்டவர் சொல்றார், தேசத்தில் பக்தி உள்ளவர்கள் அற்று போனார்கள், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, மனுஷரில் செம்மையானவர்கள் இல்லை. ஏன் அப்படிங்கிறத கீழே போடுறார். இப்போ பக்தி எல்லாம் அற்று போயிட்டு, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். நமக்குள் இருக்கிற பக்தி போச்சு. ஏன் அப்படின்னா ஜீவியங்கள் செம்மையாக இல்லை. ஒரு காலத்தில் ஜீவியம் செம்மையா இருந்தது, பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் இன்னைக்கும் பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க. சபைக்குரிய காரியத்தை சில நேரங்களில் அந்த பக்தி வைராக்கியம் நம்ம கெடுத்துடுறோம். பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் இன்னைக்கு இல்லாமல் இல்லை. அவங்களால தான் அந்த ஊழியங்கள் சிறப்பாய் நேர்த்தியாய் நடந்து கொண்டு. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொல்ற, அற்று போகிறான், செம்மையானவள் ஒருவன் இல்லை. அன்றைக்கெல்லாம் பக்தி எப்படி வெளிப்படுதுன்னா 10 மணிக்கு 6 9:50 சர்ச்சுக்கு வருவாங்க. அது பக்தி. இன்னைக்கு பக்தியின் வேஷம்தான் இருக்கு. எவ்வளோ லேட்டாக வரேன்னா பக்தி இல்லை. கர்த்தரங்க இருக்கிறாரு, பக்தி வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே எந்த இடத்துக்கு பக்தி வைராக்கியம் வேணும், பக்தி விருத்தி அடையணும். ஆனால் இன்றைக்கு அது இல்லை. கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற அநேகருக்குள்ளாக அந்த பக்தி அற்று போயிருக்கு. அல்லேலூயா. பக்தி உள்ளவன் அற்று போயிருக்கிறான் என்று வேதனையோடு சொல்வதை உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் பக்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லாம பைபிளையே எடுக்கிறதில்ல, அப்படி எப்படி சொல்ல முடியும்? உங்கள் கண்களுக்கு முன்பாக குடும்ப ஜபத்திற்கே வருவதில்லையே, உங்களோடு சேர்ந்த கூட்டத்துக்கு வருவதில்லை. எப்படி பக்தி உண்டாகும்? அன்றாட ஜப வாழ்க்கை வேத தியானம் இருந்தால் தான் அந்த பக்தி விருத்தி நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 12:1 வாசி பாருங்க. 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஆண்டவரே, எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போகுது. ஒரு காலத்தில் இருந்தாங்க,
திரும்பி ரட்சியம் பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் உண்மையுள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, உண்மையே பேசினாங்க, செம்மையான வழியில் நடந்தாங்க. இப்ப இல்ல, ரட்சியம் கர்த்தாவே. ஒரு அல்லேலூயா. பக்தி உள்ளவன் அச்சு போயிருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து போயிருக்கிறார்கள். இதெல்லாம் பொய்க்கு உள்ள அளவு இல்லை. ஆகவே நம்முடைய ஜீவிதங்கள் மீண்டும் அந்த தேவ பக்தியின் சந்திதியாக நாம் மாறணும். அல்லேலூயா. அதாவது எதுவும் பேசினாலும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்க பேசணும். யாரோடு பேசினார், பிள்ளைகளோடு பேசினார், குடும்பங்களோடு பேசினார், ஒரு விசுவாசிகளோடு பேசினார், ஒரு பரிசுத்தவான் இன்னொரு பரிசுத்தவான் பேசினா பக்தி விருத்தி உண்டாகத்தக்க பேசணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை அந்த பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க பேசணுங்கிறார். சபைகளிலே நான் பேசுகிற வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கிற குறைந்து போன பக்தி அதை எழுப்பிவிடக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதான் விரும்புகிறார். நம்மளே அற்று போயிருந்தால் எப்படி மற்றவருடைய பக்தியை நான் விருத்தியாக்க முடியும், பக்தி விருத்தி அடைய செய்ய முடியும் என்பதை நமக்குள்ளாக முதலாவது அந்த பக்தி வைராக்கிய நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் திருப்பி படாத அப்பன்னு பைபிள் இருக்கு. எப்ரியாயமே, உனக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு என்னென்னமா பண்ணி பார்த்த, உனக்கு நான் என்ன செய்வேன். யூதாவே, உனக்கு என்ன செய்வேன், உனக்கு நான் என்ன செய்வேன். 2 பேர் சொல்லி என்ன செய்வேன். உங்கள் பக்தி, ஆண்டு சொல்லாரு, உங்க பக்தி காலையில காண்கிற கலைந்து போகிற மேகத்தை போல இருக்குன்ட்டு. அல்லேலூயா. வானத்தில் மேகத்தை பார்க்குறோம். இனி மேகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, அது அப்படி கலைந்து போகும். கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேகத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம பக்தி அப்படித்தான் இருக்கு. காணப்படாமல் போகிற மேகத்தை போல் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. எப்ரியாம் ஏற்கனவே திருப்பி படாத அப்பன்றான், வெந்து வேகாமல் இருக்கிறான். என்னையா நான் ஆண்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன், இன்னும் என்ன செய்வேன். யூதாவே, நான் என்ன செய்வேன். எவ்வளோ நான் பிரயாசப்பட்டேன், எவ்வளோ நான் பேசுகிறேன், உன்னோடு தான் பேசுகிறேன், ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற. ஆனால் உன்னுடைய பக்தி எப்போ இருக்குன்னா காலையில் கலைந்து போகிற மேகத்தை போல இருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அதே வசனம் என்ன சொல்லுது, வாசித்து பாருங்க. விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. பனியை போல ஒளிந்து போகிற பக்தி உன் பக்தி. பனி எப்போ ஒளிந்து போகும்? வெயில் பட 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 பனி ஒழிந்து போகும். அல்லேலூயா. வெயில் பட்ட உடனே பனி கரைந்து அந்த உருவத்தையே பார்க்க முடியாது. அதான் சொல்லார், சின்ன உபத்திரம், சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த பனி காணாமல் போகக்கூடிய பக்தி தான் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கர்த்தர் நம்மோடு பேசுகிறேன். ஆண்டு சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே உமக்குளிர்ந்த பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. உமக்குளிர்ந்த பச்சிக்கிற அந்த பக்தி வைராக்கியம், பிதாவினுடைய வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம். எனக்கு நான் போகக்கூடிய சபைக்கு என் நிமித்தமாக பக்தி விருத்தி உண்டாக, எனக்குள்ளாக அந்த பக்தி விருத்தினுடைய அபிஷேகத்தை ஊற்றும் என்று சொன்னார். தேவன் ஊற்றுவார். அல்லேலூயா. ஊழியங்களை இன்னைக்கு எல்லாம் வியாபாரமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, இது என்ன வியாபார ஸ்தலமாக மாற்றிங்களா? பல வருஷத்துக்கு முன்பாக பேர் சொல்ல விரும்பலை, அவர் பல மண்டபத்தில் உபவாசம் கூட்டம் நடத்துகிறவர். அப்படி ஒரு புதிய மண்டபத்தில் போய் நடத்தினார்.
நடத்தினோன்னே அன்றைக்கி சொன்னார், சாயங்காலமாக சொன்னார், இனி இங்கே என்ன செய்யக்கூடாது, உபவாசம் நடத்தக்கூடாது. ஏன் நடத்தக்கூடாதுன்னா ஒரு வருமானம் கிடையாது, வருமானம் வரல, நம்ம கை காசு தான் போகுது. நம்ம அங்கே நடத்துகிறோம், அங்கே நல்ல வருமானம் வருது, அதை நம்ம ஸ்டடி பண்ணிடணும். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? இன்றைக்கி ஊழியங்கள் ஊழியதற்கு தேவையானது ஆண்டு தருவார். இன்றைக்கி ஊழியங்கள் என்பது எல்லாரையும் சொல்ல முடியல. சிலர் அந்த பிஸ்னஸ் நோக்கத்தோடு தான் செய்கிற அந்த ஊழியத்தையும் தேவன் சாட்டையை தான் எடுப்பார். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? கைகளை சொல்லுங்களே இல்லையா? ஆக தேவனுடைய வீட்டை குறித்து தானே அந்த பக்தி வைராக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்காக. நம்ம சில சபையில் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற சபையை பற்றியே தப்பாக பேசுவாங்க. அது பக்தி விருத்தி கிடையாது. அல்ல சொல்லலே இல்லையா? சபையாரே சபை கொடுத்து தானே தவறான காரியங்கள் பேசுவார்கள். பக்தி விருத்தி உள்ளவர்கள் அப்படி ஒரு காலம் பேச மாட்டாங்க. சபை காரியத்தை வெளியே சொல்லி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. எனக்கு நிறைய மாவட்ட போதகர் இருப்பதனால எனக்கு தெரியும். வெளியே போய் பேசி அப்படியே நக்கல் அடித்து சிரிக்கிற கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. ஒரு நாள் கர்த்தர் அவளையும் சிரிக்க வைப்பார். ஒரு அலைய சொல்லலையா? அவைகள் அல்ல, தேவ சமூகத்தில் தேவன் நம்மை பார்க்கிறார். தேவன் நம்முடைய ஜீவியத்தை பார்க்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவரை போல நாம் இருக்கக்கூடிய, நீங்கள் போகக்கூடிய சபைக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்ல சொல்லலையா? இப்போ அந்த 1 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம். இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியா வாழணும்னா ஒரு ரகசியம் இருக்கா, அதான் சொல்றாரு. ஒரு வாலிப பிள்ளைகிட்ட நம்ம சொல்றோம் சில ரகசியங்கள், உன்னுடைய ஜீவிதம் நல்லா இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற இந்த ரகசியம், சில ஆலோசனை நம்ம சொல்லுவோம். அப்போ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில குடும்பங்கள், பிரிந்திருந்த குடும்பம்னா எப்படி ஒன்றா வாழணும், எப்படி ஒன்றா ஜீவிக்கணும், நீங்கள் எப்படியெல்லாம் விட்டு கொடுக்கணும், நீங்கள் எப்படியெல்லாம் பேசணுங்கிற சில ரகசியத்தை நம்ம சொல்லி கொடுப்போம். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? பல +2 எழுதுகிறாங்க, பல ரகசியங்கள் நீங்கள் போய் எழுதுங்க, இப்படி படிங்க என்கிற பல ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆக தேவ பக்தியாக வாழணும், அது ஒரு ரகசியம் இருக்கிறது. அலே சொல்லலே இல்லையா? இயேசு பக்தியாய் வாழ்ந்ததற்கு அந்த ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒன்னொன்னும் ஒரு பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் எல்லாம் பண்ண முடியாது. ஆக தேவ பக்தியுடைய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. மகா அந்த ரகசியம் சாதாரணம் அல்ல, அது மகா மேன்மை உள்ளது. அல்ல சொல்லலே இல்லையா? மேன்மையானது மாத்திரமல்ல, அந்த ரகசியம் மகாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அது மகா மேன்மையாய் இருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அதுதான் ரகசியம். ஒரு அலை சொல்லலே இல்லையா? எது ரகசியம்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டது ரகசியம். எப்படி வெளிப்பட்டார்? அதுதான் ரகசியம். எப்படி வெளிப்பட்டார்? பிதாவுக்கு சமமான கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தினார். இந்த பக்தியின் ரகசியம் என்ன தெரியுங்களா? தாழ்மை. ஒரு அலை சொல்லலே இல்லையா? தாழ்மை எங்க இருக்கிறதோ அங்க பக்தி இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நான் ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை அவர் பிறப்பு இன்னொரு இதே போல ஒரு உலகத்தை சிருஷ்டிக்க அவரால் முடியும். மரியாதை அங்கேயே கொண்டு போய் வைக்க முடியும். அங்கேயும் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரித்து அவர் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி என்று பிறக்க அவரால் முடியும். அல்லது ஒரு பணக்கார வீட்டில் பணக்கார பெண்ணிடத்திலும் பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரித்து அவரால் பிறக்க முடியும்.
ஆனால் ஏழை பெண் வயிற்றில் தன்னை தாழ்த்தினவராக இயேசு மரியாள் வயிற்றில் பிறந்து தேவ பக்தியின் ரகசியமாக தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அதனால்தான் தொழுவத்தில் இடாமல் இல்லாமல், சத்திரத்தில் இடாமல் இல்லாமல், சத்திரத்தின் முன்னிலையிலே கிடக்க நீங்கள் காண்பீர்கள், பிள்ளையை துணினால சுட்டியிருப்பதை காண்பீர்கள். அவர் தெய்வம். உலக மனிதர்களைப் போல சாதாரண துணிகளை சுற்றி இருந்தார் என்று சொன்னார். அவருடைய தாழ்மை கொஞ்ச நஞ்சம் அல்ல. பெற்றோர்களுக்கும் தன்னை தாழ்த்தினார். இந்த தாழ்மை மரணம் வரைந்தும் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளாக உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தாழ்மை இல்லைன்னா தேவ பக்தியை பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கல நம்ம பெரியவங்க கிடையாது. ஆனால் நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்துல வேதம் எதெல்லாம் சொல்லுகிறதோ நம்மை தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்கள் தான் கிருபை அளிக்கிறார். தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார். தாழ்மை ரொம்ப அவசியம். முதலே சொல்லலே இல்லையா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லுகிறது. சபை இன்றைக்கு தாழ்மையா இருக்கிறதா? குடும்பங்களில் நீங்கள் தாழ்மையாய் ஒருவருக்கொருவராக நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்களா? அல்லது நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த பாம்புக்கு கீரிங்க மாதிரி சண்டை பட்டுட்டு இருக்கிறீங்களா? யாராவது உறவுகளாகி தாழ்மை இருந்தால் தானே அங்கே பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. தாழ்மை வேணும். இயேசுவை காட்டிலும் நம்ம ரொம்ப பெரியவங்கள் இல்லை. அந்த ரகசியம், அவர் தேவன் நம்மை போல மாறினார். அல்லேலூயா. சாதாரண மனிதனை போல அந்த உலகத்தில் தாழ்மையாய், அவருடைய வஸ்திரங்களும் தாழ்மை. பெரிய பங்களா வீட்டில் ஆண்டவர் வாழல, தச்சு வேலை செய்து தன்னை தாழ்த்தி கடைசி வரையும் அந்த வஸ்திரத்தோடு கூட தன்னை தாழ்த்தியதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பக்தியுள்ள தேவனை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் இங்க மாத்திரம் நம்மை சேர்த்து கொள்வதில்லை, பக்தி உள்ளவனை பரலோகத்திலும் தன்னோடு சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டுடைய வருகும் அதை சொல்றார். ரெண்டாவது, இயேசு மானிடராய் பிறந்தாருன்னா எதற்குன்னா அந்த ரகசியம் அவர்களுக்குள்ள அந்த இயேசுக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தது. அல்லேலூயா. கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பிற்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் அவர் மரணம் அடைந்து தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்தவராகி என்று 2:6-7 பிலிப்பில் நம்ம வாசிக்க வேண்டாம், விட்டு நேரம் ஆகிடும். அப்படி தேவன் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அல்லேலூயா. பொதுவாகவே நம்ம யதார்த்தமாக ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியலைன்னா எப்படி தேவ பக்தி நடக்கும், தேவ பக்தி உண்டாகும்? வேதனை அதன் தானே சொல்லுகிறது. மனைவியானவள் சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணுங்கிறார். பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படினா எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? சபை முதியோர்கள் கீழ்ப்படியணும்னு இருக்கு. சபை நடத்திப்பிக்கார ஊழியக்காரனு கீழ்ப்படிந்து அடங்கணும்னு இருக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசுவை போல நம்ம கீழ்ப்படியவில்லை, தாழ்த்தலைன்னா பக்தி விருத்தி உண்டாகாது. அங்க பக்தியே இருக்க வாய்ப்பு கிடையாது. தாழ்த்த வேண்டும். கீழ்ப்படுகிற அனுபவம் வேதம் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்கிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியும் போது நமக்குள்ள அந்த பக்தி வயிறாக பற்றி எரியும். ஒரு சொல்லலேலுயா. அதுதான் அந்த ரகசியம் என்று இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். கடைசியாக எல்லாத்தையும் நாம் தியானிக்க முடியாது. இந்த பிலிப்பியரில் நம்ம வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்துவுக்கு இயேசுக்குள் இருந்த சிந்தனை உங்களிலும் இருக்க கடவுள். அதான் சொல்ற அந்த தாழ்மை சிந்தனை என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையும்
சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிற சிந்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையினுடைய மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. யாரு சொல்ல, அவர் தன்னைத்தானே தாழ்த்தி. இன்னைக்கு தாழ்த்துவதற்கெல்லாம் பிரசங்க உபதேசம் இருக்கு. சில அட்வைஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் தாழ்த்தணும்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்பாங்க. ஆனால் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அந்த பக்தி மிகத்தினுடைய ரகசியத்தின் நிமித்தமாக பக்தி விருத்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து சங்கீதத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 22, 30, 31. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அவர் அதுதாங்க தேவ பக்தியுள்ள சேவிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என ஒரு அலை சொல்லலே. அது யாருடைய சந்ததி எனப்படுமா? ஆண்டுடைய. எந்த சந்ததி? தேவ பக்தி உள்ள அந்த சந்ததி கர்த்தரை ஆராதிக்கும், அந்த சந்ததி கர்த்தரை உயர்த்தும், அந்த சந்ததி கர்த்தரை துதிக்கும், அது கர்த்தரை தொழுது கொள்ளும். அந்த சந்ததி தான் சொல்றாரு, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அவரே எங்க வாழ்க்கையில இந்த பக்தியை ஏற்படுத்தினார் என்று சொல்வதற்கு அவருடைய நீதியை குறித்து பிறக்கக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு அவர்கள் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டபடி அவர் தேவ பக்தி உள்ள சந்ததியாக பிறந்ததை போல இதுவரை நாம் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். இனிமேலாகிலும் அந்த தேவனுக்கேற்ற சபைக்கேற்ற பக்தி வைராக்கியம் உள்ளவளாக வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்து அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரே என்னையும் பக்தி விருத்தி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஜீவிக்க என் மேலே ஒரு அபிஷேகத்தையும் கிறிஸ்துவின் சிந்தனையும் எங்கள் மேல் உண்டாவதாக என்று எல்லாம் அப்படியே தோத்தர பண்ணுங்க பாப்பா. எல்லாம் வாயை தருங்க. ரீபா லாபா ராபா லாபா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு காலத்தில் எவ்வளோ பக்தியாக இருந்தீங்க. எனக்கு அந்த பயபக்தி இருக்கா? அந்த பயபக்தி உங்களுக்குள்ளாக பற்றியதா? சபை என்றால் யாரோ என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறோமா? அல்லது சபைக்கு ஒரு தேவைன்னா நமக்குள்ளாக அந்த பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்து அதற்கு நம்ம தோள் கொடுக்கிறவளாக இருக்கிறோமா? சிந்தித்து நாம் பார்த்து ஆண்டவரே உமக்குள் இருக்கிற அந்த தாழ்மை, உமக்குள் இருக்கிற அந்த கீழ்ப்பிடிதலை தந்து என்னை நாங்கள் யாரோடு பேசினாலும் ஆண்டவரே பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க சம்பாஷணைகளை செய்து எங்களுக்குள் இருக்கிற அந்த பக்தி அற்றுப்போன பக்தியை மீண்டும் எழுப்பி நாங்கள் பக்தி விருத்தி அடைய இப்படி வல்லமையான கரமங்களை தொடுவதாக என்று சொல்லி எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உள்ள பிள்ளைகளுக்கு பக்தியான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் உள்ளவளாய் இருப்பதற்கு அவளை நீங்களே போதனை செய்து வாலிப வயதில் சாதராக்கு மேசாக்கு ஆபத்தினாக்கு அந்த விக்கிரங்களை முன்பு எவ்வளோ பக்தியாய் நின்றார்கள். ஆக நிற்க உங்களை பிள்ளைகளையும் அந்த அனுபவத்தில் நீ நடத்த அர்ப்பணித்து நம்ம சோதனை பண்ணுவோம். சோத்திரம் பிதாவாகிய தேவனை சோதனை பண்ணுவோம். சோத்திரம் சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோத்திரம் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தேவ பக்தியின் சந்ததி
தேவ பக்தியினுடைய வித்து, அதனுடைய ரகசியம் என்ன? யாரெல்லாம் நீங்கள் பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொண்டேன், உமக்குரிய பக்திவான்களாய் மாற்றினேன், எங்களையும் நீர் தெரிந்து கொண்டே, எங்களுக்குள் இருக்கிற பக்தி அற்று போகாமல், ஆண்டவரே உண்மை அற்று போகாமல், செமையான ஜீவம் இல்லாமல் போகாதபடி மீண்டும் உண்மையை பேசி செமையான பாதையில் நடத்தி தாழ்த்தி கீழ்ப்படிந்து மீண்டும் தேவன் விரும்புகிற அந்த பக்தியுள்ள சந்ததிகளாக மாற நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தோம் சதா கால என்னை நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆவரை மாசம்